யாருக்கெல்லாம் கோவில்கள் தேவைப்படும் அப்படின்னா, அயோக்கியன், ஊரை ஏமாத்துறவன், அடுத்தவங்க குடியை கெடுக்கிறவன், ஏமாத்தி பொழைக்கிறவன், இவனுக்கு மட்டும்தான் கோவில்ன்றதே தேவைப்படும். ஒரு உண்மையா இருக்கிறவனுக்கு கடவுள் அப்படின்ற ஒரு தேவைப்பட மாட்டார். ஏன்னா உண்மையில தான் கடவுள் அப்படின்றவரே குடியிருக்காரு. ஒவ்வொருத்தனும் என்ன பண்றானுங்க அப்படின்னா, மனசு சொல்ற பேச்சுக்கிட்டு காசு பணத்தை காண்டி இங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரையுமே ஏமாத்தி கொள்ளையடிச்சு அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு இப்படி ஏமாத்துற குணமும் ஒரு அரக்க குணமும் அவனுக்குள்ளாரி இருக்கிறதுனால தான் கடவுள் அவனுக்குள்ளாரி இருக்காரு அப்படின்றதே அவனால ஏத்துக்க முடியல, அவனால நம்பவே முடியல. நான் மட்டும் இல்ல, முன்னாடி வந்துட்டு போன எந்த யோகிகளா இருக்கட்டும், மகான்களா இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லிட்டு போயாச்சு. இவனுக்குள்ள உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா இவனால உண்மையா இருக்கவே முடியாது. இவனுடைய பிரச்சனையே இதுதான். இதனால்தான் இவனால கடவுள் தன்மையை உணர்றதோ இல்ல ஞானம் அடையிறதோ குவாலிட்டிஸ் இவனுக்கு வரவே மாட்டேங்குது. இதனாலதான் இன்னும் இவன் மக்காவும் மண்ணாவும் மரமண்டையா இருக்கானுங்க. இதனாலதான் இவன்